கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய காலை வேத தியானம் ரோமர் 14:4. மற்றொருவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாய் தீர்க்கதற்கு நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி. அவன் நிலைநிறுத்தப்படுவான். தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறாரே. அன்புக்குரியவர்களே, இந்த காலத்துல மற்றவர்களை குற்றவாளிகளாய் தீர்க்கிறவர்கள் எழும்பிக் கொண்டே இருக்கிறார்கள். மற்றவர்களை குறை சொல்லிக் கொண்டு திரிகிறவர்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். வேதம் இதை வெறுக்கிறது. தேவன் இதை அருவருக்கிறார். இந்த சுபாவம் நமக்குள் இருக்கவே கூடாது. அன்புக்குரியவர்களே, தேவன் ஒருவனை அழைத்திருக்கிறார். அவனை அவர் வழிநடத்துகிறார். அவனை அவர் பயன்படுத்துகிறார். அவருக்கு எஜமான் தேவனாய் இருக்கிறார். எனவே அவன் என்ன காரியத்தில் தவறினாலும், எந்த தப்புக்களை அவன் செய்தாலும், அவன் எழுந்தாலும் அவன் விழுந்தாலும் அவனுக்கு எஜமான் தான் அவனுக்கு உத்தரவாதி. எஜமான் அவனை பார்த்துக் கொள்ளுவார். எஜமான் அவனை கண்டித்துக் கொள்ளுவார். எஜமான் அவனை மன்னித்துக் கொள்ளுவார். எஜமான் அவனை நிலைநிறுத்துவார். அவன் எஜமானுடைய சகல கட்டுப்பாட்டுக்குள்ளும் இருக்கிறான். நாம் அதை கண்டு கொள்ள வேண்டாம். நம்மை பார்ப்போம். நம் விசுவாசத்தை கட்டி எழுப்புவோம். நம் ஊழியத்தை கட்டி எழுப்புவோம். ஆவிக்குரிய வரங்களை கட்டி எழுப்புவோம். ஆவிக்குரிய கனிகளை கட்டி எழுப்புவோம். கர்த்தருக்கு பிரியமாக வாழ்வோம். கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். நம் கண்ணில் இருக்கும் உத்திரத்தை உணராமல் அடுத்தவன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க நாம் நடந்தது போதும். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலே மற்றவர்களை குற்றவாளியாய் தீர்க்கும் தீர்ப்பை எங்களுக்கு நீர் வழங்கவில்லை என்பதை நாங்கள் அறிந்து, நாங்கள் எங்கள் விசுவாசத்தை காத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு சாட்சியாய் நின்று மற்றவர்களுக்கு தேவனை அறிவிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் குற்றங்களை மன்னியும். தவறான சுபாவங்களை எடுத்து போடும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.